அமைச்சர் சொல்றாரு. அமைச்சர் என்ன சொல்றாரு? எங்க கிட்ட டேட்டா இருக்கு, அந்த டேட்டா படி 20 விழுக்காட்டில் வன்னியர்களுக்கு 10.5 விழுக்காடுக்கு மேல் இடம் பெறுகிறார்கள் என்று அமைச்சர் சொல்றாரு. அப்ப இதுல யார் போய் சொல்றாங்க? முதலமைச்சர் போய் சொல்றாரா இல்ல அமைச்சர் போய் சொல்றாரா? உச்சநீதிமன்றம் என்ன சொன்னுச்சு? உச்சநீதிமன்றம் சொன்னது தரவுகள் சேகரித்து நீங்கள் உள்ஒதுக்கீடு கொடுங்கள், நியாயப்படுத்தி கொடுங்கன்னு சொல்றாங்க. ஆனா அமைச்சர் தரவில் இருக்குன்னு சொல்றார், முதலமைச்சர் தரவில் இல்லைன்னு சொல்றார். அப்ப இது என்ன மோசடியா? என்ன மோசடி? யாரை ஏமாத்துறீங்க? அவங்க நம்ம சொல்றாங்க இடைத்தேர்தல் வந்தா நம்ம இடஒதுக்கீடு பத்தி பேசுவோமா? எங்க மருத்துவர் ஐயா அவர்கள் 45 ஆண்டு காலமாக இந்த மக்களுக்காக உழைத்து உழைத்து தியாகம் செய்து சிறைக்கு சென்று இன்று மருத்துவர் ஐயா இன்று இந்தியாவிலேயே சமூக நீதி என்று சொன்னால் மருத்துவர் ஐயா தான். மருத்துவர் ஐயா தான். இன்று இந்தியாவிலே 6 இடஒதுக்கீடு பெற்று தந்தவர் எங்களுடைய மருத்துவர் ஐயா தான். 6 இடஒதுக்கீடுகள், 6. அது 4 தமிழ்நாட்டை சார்ந்த இடஒதுக்கீடுகள், 2 இந்தியாவை சார்ந்த இடஒதுக்கீடுகள். இதாய சமூக நீதி. இன்னைக்கு கலைஞர் உயிரோடு இருந்திருந்தாருன்னா ஒரு நிமிடம் யோசிச்சுட்டு மாட்டார். கையெழுத்து அடுத்தது கையெழுத்து போட்டு முடிச்சுட்டு இருக்கார். அவருக்கு தெரியும், கலைஞருக்கு தெரியும், அந்த வழியை தெரியும், சமூக நீதி என்ற அந்த அருமையை தெரியும், கலைஞருக்கு தெரியும். ஏன்னா கலைஞர் அவர்கள் இருந்த காலத்திலே அவர் பலவாறு சொல்லியிருக்கிறார். தமிழ்நாட்டில் எனக்கு பிறகு இடஒதுக்கீடு என்று பேசுபவர் மருத்துவர் ஐயா என்று கலைஞர் சொன்னார். எனக்கு பிறகு தமிழ்நாடு இடஒதுக்கீடு மருத்துவர் ஐயா தான் அப்படின்னு கலைஞர் அவர்கள் சொல்லிட்டு போனார். அப்படிப்பட்ட கலைஞருக்கு இன்று சென்னை மரீனா கடற்கரையில அண்ணா சமாதி அருகிலே அடக்கம் செய்த முழு காரணம் யாரு தெரியல? எங்க மருத்துவர் ஐயா, பாட்டாளி மக்கள் கட்சியா, இந்த சமுதாயா? மருத்துவர் ஐயாவும் பாட்டாளி மக்கள் கட்சியும் அந்த வழக்கில் இருந்து நாங்க திரும்ப பெறலன்னா இன்னைக்கு வேற எங்கேயாவது அடக்கம் பண்ணிருப்பாங்க கலைஞர். இன்னைக்கு அங்க அடக்கம் பண்ணதுக்கு காரணம் யாரு? மருத்துவர் ஐயாவும் இந்த சமுதாயம் தான். அப்ப கூட உங்களுக்கு வரல இந்த சமுதாயத்தை. ஏன்னா இந்த சமுதாயம் பின்தங்கிய சமுதாயம், குடிசைல வாழுது, ஏழை மக்கள் விவசாயம் செஞ்சுக்கிட்டு கூலி தொழில் செஞ்சுக்கிட்டு. வன்னிய சமுதாயம் மட்டும் இல்ல, நான் தாழ்த்தப்பட்ட சமுதாயம் தான் சொல்லிட்டு இருக்கிறேன். நீங்க ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கு எடுத்து நடத்தீங்கன்னா தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திற்கு தமிழ்நாட்டில் 22 விழுக்காடு இடஒதுக்கீடு உயர்த்தப்படும். இதான் எங்களோட கோரிக்கை. இன்னைக்கு 18 விழுக்காடு கிடைக்குது, அவங்களுக்கு 22 விழுக்காடு வேணும். அதனால நாங்கள் கேட்கிறோம், எல்லா சமுதாயத்திலும் பின்னணி சமுதாயங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். ஆனா நீங்க தேர்தல் நேரத்தில் ஏதோ ஒரு வசனம் பேசிட்டு போயிடுவீங்க, அப்புறம் காசு கொடுத்து ஓட்டை வாங்கிடுவீங்க, தேர்தல் முடிஞ்ச எல்லாத்தையும் மறந்துடுவீங்க. அதுக்கப்புறம் உங்களை சார்ந்தவர்கள் எல்லாம் பொய் மூட்டையை அவிழ்த்துட்டு விட்டுட்டு இருப்பாங்க. இதெல்லாம் மக்களுக்கு தெரியும். மீண்டும் சொல்றேன், விக்கிரவாண்டி தொகுதியின் மக்களே, குறிப்பாக நான் சொல்கின்ற மிக 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 பின்தங்கிய சமுதாயத்தை சார்ந்த தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த மக்களே, தமிழ்நாட்டினுடைய எதிர்காலம் உங்கள் கையில் இருக்கிறது. தமிழ்நாட்டில் உள்ள சமூக நீதி உங்கள் கையில் இருக்கிறது. அதை உறுதி செய்யுங்கள். ஏன்னா இந்த அமைச்சர்கள் எல்லாம் பண மூட்டை எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு போய் பணத்தை வாங்கி கடந்த காலத்தில் நமக்கு நிறைய பார்த்துட்டோம். நான் மீண்டும் சொல்றேன், திமுக வேட்பாளர் வெற்றி பெற்றால் அவர் நல்லா இருப்பார், அவர் குடும்பம் கோடீஸ்வரர் குடும்பமா. ஆனால் நம்முடைய வேட்பாளர் அன்புமணி வெற்றி பெற்றால் நீங்க நல்லா இருப்பீங்க, தமிழ்நாடு நல்லா இருக்கும், உங்க பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கும், உங்க பிள்ளைகளுக்கு படிப்பு கிடைக்கும், வேலை கிடைக்கும். அதனால நான் மீண்டும் சொல்கின்றேன், இது முக்கியமானது.